சூப்பர் அப்ரிஷியேட் அப்படி ஒரு ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காய்ஸ், நினைஞ்சிட்டேன் காய்ஸ். வா, ஏன் இப்படி வேறு ஊத்துனே தெரியல. ஏன் ஸ்டுடியோவே ரிலீஸ் பண்ணாங்க பாருங்களேன் காய்ஸ். ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் வேர்த்து இருக்காது. எந்த ஒரு கேமரா பார்த்து பேசினாலும் ஃபியர்லாம் இல்லை, எனக்கு பழகிடுச்சு. இனிஷியலாக தான் ஒரு மாதிரி ஃபியராக இருந்தது, இப்போ எனக்கு பழகிடுச்சு. அதனால இந்த பிரச்சனை நான் மட்டும் காமா பேசுவேன். பட் நான் அந்த காமா பேசுறது வந்து என் பாடி என்னன்னு தெரில. வாட் எவர் இட் இஸ், கேமரா முன்னாடி எப்போ பண்ணாலும், இப்போ நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறேன் அப்படின்றா கூட எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டிங் அதிகமாகுது. நான் வேற மனசுக்குள்ள கொஞ்சம் அப்படியே மனசுல வேற அப்படியே நினச்சிப்பேன், நம்ம ஒரு சப்போஸ் ஹீரோலாம் ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வேறு ஊற்றுது, ஐயோ நான் ஷார்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஷார்ட்டை நடிக்கும் போது நம்ம ஐயோ இப்படிலாம் வேறு ஊற்றா ஒரு மாதிரி அனிசியாக இருக்குமே, நம்ம இதுக்கே இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் ஆகுமே அப்படின்னு அப்போ தான் யோசித்தேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணாத. ஃபஸ்ட்டு இருக்கிற கரண்ட்டை பாரு, கரண்ட்லி என்னவா இருக்குது அதை வச்சுட்டு சந்தோஷப்படு. ஹீரோ வர்றது எல்லாம் ஓவர் திங்கிங் மைண்ட், அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன். நான் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ வேர்த்து ஊற்றுவேன். என் வீடியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நான் பேசுகிற செஷன் கூட உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த செஷனை வந்து நான் இப்போ எடுக்கிற 2 செஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் அப்படி பேசுகிறேன். ஒரு சிலருக்கு ஆசை, அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஃபிலிம் பை பாக்யராஜா அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் பண்ணணும்னு 12வது படிக்கும் போது 11, 9வது 12வது அப்போல்லாம் நம்ம படம் பார்க்க அந்த சைடு சாலிகிராம ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் சரி அதுவாக கரியராக பார்க்கும்போது கரியர் தான் முக்கியம் சொல்லிட்டு கரியர் சூஸ் பண்ணிட்டு உட்காந்து ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தோம். படிச்சுட்டு நல்லா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறமும் முன்னேறணும், அதுக்குண்டான வழியும் ப்ராசஸையும் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த சினிமா வந்து நம்மளை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. என்னடா நீ இந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டியே, அந்த விஷயத்துல எதனாச்சும் பண்ணியான்னு எனக்குள்ளேயே தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் முயற்சி பண்ணுவேன். எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை தான், அதை பண்ணுவேன். ஆனால் அது பண்ண போகும்போது எப்படி சொல்றது, டக்குன்னு ஒரு ஐடியா யோசிப்போம், ஒரு லைன் பா செம்மையா இருக்கா, ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கும்டா, சூப்பர் அப்ரிஷியேட் அப்படி ஒரு 1 டே தோணும். அதை நான் டெவலப் பண்ணலான்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோசிச்ச விஷயம் வந்து போக போக சப்பேற இதெல்லாம் இப்படி இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட லைனை யோசிச்சு அப்படிதான் விட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் யாருக்கு அப்படி நடந்ததுன்னு தெரியல. நான் கஷ்டப்பட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது கரெக்டாக அப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் கைஸ். அதுக்கு முன்னாடி 2 கொரில்லா ஷார்ட் ஃபிலிம் ஓகே 2 எடுத்திருப்போம், அது யூடியூப்ல இருக்கும். அது ஆனால் அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கலாம்னு வந்தா அதில் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹீரோ. அதனால கொஞ்சம் லைக்காக இது பண்ணேன். ஹீரோவும் நம்ம தான், டைரக்டரும் நம்ம தான். கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்கேஜி ஃப்ரெண்டு. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, நிறைய பேர்கிட்ட டச்சே இல்லை. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் எதனாச்சும் ஒரு விஷயம் நடந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் டச்சில் இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. கடைசியில் அந்த ஆர்டிஸ்ட்கே காண போயிடுச்சு கைஸ். ஆர்டிஸ்ட்கே காணோம். இப்போ அதுதான் நிலைமை. உண்மையிலே கஷ்டப்பட்டு அந்த கிட்டத்தட்ட 600 MB 7 நிமிஷம் அந்த ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 7 நிமிஷம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கதை வந்து சிம்பிள் கதை கைஸ். அந்த ஸ்கிரிப்டை கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணுறேன். அந்த ஸ்கிரிப்டை நான் எப்படி யோசிச்சேன்னா, ஒரு படம் அப்போதான் மெர்சல் வந்ததுன்னு நினைக்கிறேன். மெர்சல்லாம் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு படம் வந்துச்சு. மெர்சலா மெர்சல் தான். மெர்சல் டீசரோ ட்ரைலரோ இப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2017 18 19 மெர்சல் வந்து தெரியல. அதில் தளபதி ஒரு டைலாக் சொல்லுவார். என்னன்னா அந்த ஃபாரினர் வந்து அவர் போய் காப்பாற்ற போவாங்க. அந்த காப்பாற்ற போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வேஷ்டி கட்டியிருக்காரு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல அவரை மடக்கி வச்சுக்கிட்டு எல்லாருமே கழட்டி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே அந்த மூமெண்ட்ல வந்து கடைசியில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னவனே, சாரிங்க நான் நீங்கள் தான் தெரியாமல் பேசுகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமா, அது அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டைலாக் ஏதோ சொல்லுவார். அப்போ அந்த ஒரு இந்த ஆஃபீஸர்
போலீஸ் ஆஃபீஸர், ஃபாரின் போலீஸ் ஆஃபீஸர், சாரி சார் அப்படி சொல்லுவார். அதுக்கு தளபதி வந்து அவர் இங்கிலீஷ்ல சொன்ன தமிழ்ல வந்து சரி இங்கிலீஷ்லேயே ரிப்பீட் பண்ணுவார். டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ. அந்த லைன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. என்னடா இது இன்ஸ்பயர் ஆயிடுச்சு, கண்டிப்பா நம்ம பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு என்னோட ஆக்டர் ஆக்டர் என்னோட ஆக்டர் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து வினோத். நல்ல நடிகர் தான் அவரு. ஆனா இருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. அவனை எதனாச்சும் ஒரு ஹீரோவா போகணும்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் மெயின் கேரக்டரா போட்டு அந்த படத்தை எடுத்தேன். எடுத்துட்டு எங்க சொன்னது எங்க நான் ஒரு 3 நாளே எடுத்துட்டேன். 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் தான். 3 நாளே எடுத்துட்டேன் அந்த படம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல, அப்ப இருந்துச்சு. அந்த பஸ் கிளைமேக்ஸ் அங்கதான் ஷூட்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடிகடான்னு சொல்லிட்டு ஆட்படி விட்டு எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கோம். செம்ம சிரிப்பா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆனா அந்த படத்தை ஆசையா எடுத்து டப்பிங் பேசாத ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம அந்த படம் இப்ப எங்க போச்சு ஏது போச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு சதா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூடயே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். அந்த படத்தோட நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தேகம். சந்தேகம் படுறது. அது ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெல் பர்சனாலிட்டியான பர்சன் இருப்பான். அந்த பர்சன் வந்து என்னன்னா கொஞ்சம் இன்டர்வியூக்காக ஒரு வேலை தேடி போறான். ஓகேங்களா, அந்த வேலை தேடி போயிட்டு இருக்கான் இவன். ஓகேங்களா, அப்படின்னு ஒரு ஷோ ஆஃப் ஓப்பன் பண்ணா எங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, நார்மலா புள்ளிங்க மாதிரி லைட்டா புள்ளிங்க மாதிரி சும்மா அந்த ஃபேன் தூக்கி விட்டு இதை விட்டு கொஞ்சம் டார்க்கரா கொஞ்சம் கருப்பா அப்படி இருக்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் டிஃபைன். அவன் தான் வினோத். அவனை டிஃபைன் பண்ணி ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த 2 கேரக்டரும் வந்து இங்க நிற்கிது. ஓகேங்களா, இவன் வேலைக்காக தேடுறான், இவன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றான். 2 பேர். ஓகேங்களா, இந்த 2 பேர்ல வந்து இவன் வேலைக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஃபைல் வச்சுக்கிட்டு இப்படி கையில இருந்து காசு எடுத்துட்டு இந்த காசு இருக்கும். ஓகே, பஸ்ஸுக்கு தேவையான காசு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கான். இப்படி வச்சிருக்கும் போது லைட்டா எப்படி சொல்றது, நம்ம தான் கொஞ்சம் டேரக்டர் வச்சு டெவலப் பண்ண சொல்லிட்டு அந்த காசு வந்து லைட்டா தெரியுற மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த தெரியுற மாதிரி இருந்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே இருப்போம். 2 பேரும் பார்த்துட்டே இருப்பானுங்க. பார்த்துட்டே இருக்கும்போது சரி இன்னும் பஸ்ஸே வரலன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட்டா இருக்கிற கேரக்டர் வெள்ளன்னு இல்லை, அந்த அந்த இன்டர்வியூ போற கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பையில போய் வச்சு பார்ப்பான். அதுதான் டீசர்ல போட்டிருப்பாங்கன்னா போய் பாருங்க, எங்க சேனல்ல இருக்கும் டீசர். என்னடா இது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணலான்னு பார்த்தா காணும். பின்னாடி பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஒருத்தர் பிள்ளைங்க மாதிரி இருக்கா, இன்னொருத்தர் வந்து டீசெண்டா எப்படி சொல்றது ஒரு டீசெண்டா ஒரு நல்ல குட் லுக்கிங்கோட நார்மலா டீசெண்டா இருக்கான். ஓகேங்களா, ஆபீஸா அது வந்து அந்த டைம்ல எடுத்த விதியம் கரெக்டா தப்பான்னு தெரியல. அப்ப தோணுச்சு என்னன்னா இப்ப வந்து அந்த பையன் தேடினோடனே டக்குனு பின்னாடி திரும்பி பார்த்தா 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர்ல வந்து இவன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி கொஞ்சம் டார்க்கரா ஒரு மாதிரி இருக்கான். அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஓகேங்களா, இன்னொருத்த வந்து நார்மலா இப்படி இருக்கான், டீசெண்டா இருக்கான். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு நார்மலா இந்தியன் மைண்ட் செட்டா அது எப்படி சொல்ற வார்த்தை கூட பார்த்து பேசணும். அதனால அந்த சுச்சுவேஷன்ல எப்படி எனக்கு தோணுச்சோ அதை வேஸ்ட் பண்ணி ஆப்வியஸா என்ன பண்ணும், என்ன இவன் இப்படி இருக்கா, ஏதோ பாக்கிறதுக்கு ரொம்ப பொறுக்குமா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த வேர்டு கூட சொல்லக்கூடாதான், சாரி கைஸ், இருந்தாலும் சொல்றேன், இப்படி இருக்கானே சொல்லிட்டு டக்குனு நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா ஒருத்தனோட மேன் தட்டுறதை பார்த்து இவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு டிஃபைனிங்கே வந்துடும். அந்த ஒரு சமுதாயத்துல தான் அந்த சமயத்துல என்னோட புரிதலோட இருந்த சமுதாய சூழ்நிலை அப்படி இருந்ததுனால நான் அப்படி யோசிச்சேன். ஓகேங்களா, இவன் தான் அப்படின்னு தோணியிருக்கும். ஓகேங்களா, அவன் வந்து யோசிக்கிறான் அப்படி ஃபைல் வச்சுட்டு இவன் எடுத்துருவான இல்ல இவன் டீசெண்டா இருக்கான் எடுத்துக்க மாட்டேன் இவன் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு இவன் போய் அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடான். அவன் சொல்றான் நான் எடுக்கலைங்கன்றான். ஓகேங்களா, எடுக்கலன்னு சொன்னா நம்பவே இல்லை. அப்புறம் சண்டை பெருசாகுது. அந்த டீசெண்டா இருக்கிறவன் வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஷுவலா கேட்கலாம். கேஷுவலா கேட்கும் போது பாத்தீங்கன்னா இல்லைங்க பஸ்ஸுக்காக 300 வச்சிருந்தேன், 200 தான் இருக்கு, 100 காணும் இங்க வச்சிருக்கும் போது கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல, நான் எடுக்கல அவன் வந்து எகிரிட்டு வரான். ஓகேங்களா, ஏன் இவன் மாதிரி ஆளுங்க இப்படிதாங்க, இவன் தாங்க எடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீசெண்டா இருக்கும் சொல்றான். ஆமாங்க அப்படி சொல்லிட்டு போறான். அப்படி இப்படி பேசும்போது 3 பேர் இருக்கும்போது அப்படியே 3 பேர் சண்டை வந்து கொஞ்சம் பெருசாகும். அந்த சண்டை பெருசாகும் போது அங்கதான் வந்து என்னோட 8வது அறிவு யூஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட் வைக்கலான்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணேன். அப்பன்னு பார்த்தா ஒரு அன்னோன் கேரக்டர் வந்து அவன் வந்து சும்மா செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறது பதிலாக வீடியோ ஆன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் எழுதி யோசிச்சேன். வீடியோ ஆன் பண்ணிட்டு என்னடா வீடியோ ஆன் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு பார்த்தா அந்த மூமெண்ட்ல தான் அந்த காசு எடுக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுது.
அப்போ வந்து அவன் அந்த டக்குனு சரி ஃபோட்டோ பார்க்கலாம்னு கிளிக் பண்ணுற பார்த்தா அந்த வீடியோவில் காசு எனக்கு தெரிஞ்சிருக்கிறத இப்படி திரும்பி பார்த்தாலே இங்கே 3 பேர் சண்டை போட்டுருக்குன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு வந்து அவன் வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த இன்டர்வியூ கேரக்டர் நான் தான் பண்ணேன் ஓகேங்களா. அந்த கேரக்டர் வந்து என்கிட்ட பேசி இங்கே வாங்கலைன்னு தனியாக கூப்பிட்டு இவன் தான் வந்து அவன் எடுக்கல காசு, இவன் டீசெண்டா இருக்கானே அவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்றான். அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட். அதுல வந்து அந்த டீசெண்டா இருக்கிறவன் வந்து அந்த காசு எடுத்திருக்கான் ஓகேங்களா. சொன்னோடனே நான் போய் டீசெண்டா பிடிச்சி அடிச்சு காசு வாங்கி அவனை அடிச்சு துரத்தி விடணும். அதுக்கு மேலே எப்படி ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணுறதுன்னு தெரியல. துரத்தி விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து காசு வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 8வது அறிவு யோசிச்ச ஒரு கேரக்டர் வந்து சொல்லும் இந்த மாதிரி டீசெண்டா இருக்கிறவங்களாம் நல்லவங்க கிடையாது, அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கவங்களாம் கெட்டவனும் கிடையாது, பார்த்து யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். அந்த இந்த ஒரு மாதிரி பொறுக்கிமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து நான் ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பேன். சாரி ப்ரோ, மேல்தோட்டது மாதிரி தப்பா இடம் போட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. இதான் ஃபைனல் ட்விஸ்ட்டு. கரெக்டாக படம் 6.5 நிமிஷம் கிட்ட வந்துச்சு. எடுத்து முடிச்சுட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குனு இப்படி ஒரு கட் வரும். கட் வந்தால் என் ஃபிலிம் பாய் சரண்ராஜ் பத்மலா கூட வரும். வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுக்கப்புறம் தான் அந்த லைன் போடுவேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தரோட மேல் தோற்றத்தை பார்த்து யாரையும் ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அந்த படத்தோட பேர் தான் சந்தேகம். அந்த சந்தேகம் படத்தை வந்து எடுத்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என் ஸ்கிரிப்ட் பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு ஸ்கிரிப்ட் வழியாக நான் வரேன் கைஸ். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் என்ன எடுத்தேன், என்னோட 0 பட்ஜெட் அந்த கொரில்லா ஷார்ட் ஃபிலிம் அதோட ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. பாய் கைஸ்.